ஜெபம் பண்ண கடவோம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுயிர்த்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்து ஆராதிக்கும்படியாக தேவன் பாராட்டுகிற எண்ணி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 18 கிறிஸ்தவ கீர்த்தனை 11 பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே. கீதம் 18 கிறிஸ்தவ கீர்த்தனை 11 பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே. இது துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் உமது பரிசுத்த கற்பனைகளுமாய் குற்றம் செய்தோம். செய்திருந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய வசனத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் என்னை தேவ பக்தியும் நீதியும் திறந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட தாபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் பெருமாள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 11ஆம் சங்கீதம். 11ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பாடம் சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள்.
தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதயாவின் மேலும் 7 வருஷம் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்மாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்கிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலந்துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பது குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்து முடிந்தது. அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். சர்வ வல்லவராய் இலகு மருளாம் தந்தையாம் எம்பீரானனை நாம் போகிறேன். அவர் ஒரு பேராமை தனுமாய் ஆதி முதலங்கர்த்தனுமாய் தவறிலே சுகிறிஸ்துவையும் சந்ததமேயான் நான் போகிறேன். பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கண்ணீர்
திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்த ஆவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டன நம்புகிறேன். பாவ மன்னிப்புலதனமும் மரித்தோருயிர்த்தெழும் வாரணமும் ஓவானித்ய ஜீவனுமே புலதனமும் நான் நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு பங்கு பெறும்படி வந்திருக்கவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆச்சரியமாய் பாதுகாத்து இந்த புதிய வருஷத்திற்குள் இந்த 2வது வாரத்திலும் தேவ சமூகத்தை நம்ம எல்லாரும் கூடி வரும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் காலை 8:30 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மகிழுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்கள் யாவருடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க மறவாதிருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பாரப்படுத்துவார் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க முன்வரலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் இந்த அருமையான ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்யும்படியாய் வந்திருக்கின்ற சென்னையைச் சேர்ந்த அருமையான ஒரு பேராசிரியருடைய குடும்பத்திற்காக கர்த்தர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசித்து இந்த ஊழியத்தை தாங்குகின்ற அருமையான குடும்பத்தில் கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருடைய மூத்த சகோதரி அன்புக்குரிய அம்மா திருமதி கிளாடிஸ் சந்தான அம்மா அவர்களுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். கடந்த நாட்களிலே தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வும் கொடுத்து வழிநடத்துவாராக. தேவனுக்கு கொடுத்த அருமையான மகளுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். அதனதன் காலத்து எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்கிற ஆண்டவர் அருமையான மகளுக்கு கூட எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கட்டளையிட்டு ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. இந்த ஆராதனை துதி ஆராதனையாக நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை நடத்தும்படியாக நம்ம மத்தியிலே ஆலங்குளத்திலிருந்து சகோதரர் ரூபன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அருமையான ஒரு சகோதரர். அவர்கள் இப்பொழுது இந்த ஆராதனை வேளை நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்போம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் துதிக்கு பாத்திரர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய மகிமை நம் வீடுகளிலே, நம் குடும்பங்களிலே தங்கி நடத்த அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரை
உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அல்லேலூயா. 145வது சங்கீதத்துல 14வது வசனத்துல இப்படி கர்த்தர் நமக்கென்று ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். விழுகிற யாவரையும் அவர் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். ஆமென். எந்த நிலைமையில மடங்கடிக்கப்பட்டு இந்த நேரத்தில் இதை கவனித்து கொண்டிருக்கீங்கன்னு தெரியல. அவர் தூக்கி விடுகிறவர், நம்மை தாங்குகிறவர், மறுபடியும் இழந்த ஸ்தானத்தில் நம்மை நிறுத்த வல்லமையுள்ளவர். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இழந்த ஸ்தானத்தில் நம்மை நிறுத்த வல்லவர். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் என்னை தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் என்னை தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள்
கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, நம்மை தாங்குகிறவர் ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சேர்ந்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எந்த நிலைமையில மடங்கடிக்கப்பட்டு இதை கண்டு கொண்டிருக்கீங்கன்னு தெரியல, எந்த காரியத்துல விழுந்து போய் ஆமா இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் விழுகிற யாவரையும் அவர் தாங்கி எடுக்க இந்த ஆராதனையில நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த காரியத்துல மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறீங்களோ, குடும்பத்துல, தொழில்ல, நம்முடைய படிக்கிற காரியத்துல, ஊழியத்துல, எதுல நம்ம மடங்கடிக்கப்பட்டு மற்றவர்களால் விழுந்து கிடக்கிறோமோ, நம்மை தாங்கி மறுபடியும் அதே ஸ்தானத்துல நிறுத்துகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். 38 வருஷமாய் ஒருத்தன் ஒரு இடத்துல அப்படியே விழுந்து கிடக்கிறான், எழும்ப முடியல. அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், தூதன் வருவான், குளத்தை கலக்குவான், முதலாவது உள்ள இறங்கிட்டா விடுதலை. அந்த நோக்கத்தில் அவன் இருந்தான். ஆனா அது நடக்கல, அது முடியல, அது கிடைக்கல. அந்த நிலைமையில சோர்ந்து போய் நின்ற போது, இனி எனக்கு அவ்வளவுதான், இனி என்னால எழும்ப முடியாது, 38 வருஷம் இனி 39 வருஷமா ஆயிரும் அப்படின்னு ஒரு ஏக்கத்துல கிடந்த போது, இவனை எழுப்பிவிட, தாங்கிட ஒருவர் இறங்கி வந்தார்.
அவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கோ நாம் விழுந்து அழிய வேண்டியவர்கள் இன்றைக்கும் நிற்கிறோம்னா அவருடைய கிருபையால் நிலை நிற்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம். சேர்ந்து இந்த பாடலை பாடி அந்த கிருபையில் நிறைந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். சேர்ந்து கிருபை 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 கிருபை. சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை. இன்னைக்கு யாரையோ ஒருவரை கிருபையினால் சந்தித்து அதே இழந்த இடத்துல கர்த்தர் திரும்ப நிறுத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். கிருபை நம்மை வெட்கப்படுத்தாது, கிருபை நம்மை மறுபடியும் எழுப்பி நிறுத்த வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். மறுபடியுமாய் கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். சேர்ந்து பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். சேர்ந்து நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பதும் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. கிருபையினால தான் வாழுகிறோம்,
கிருபையினால தான் தாங்கப்படுகிறோம். கிருபையினால தான் கர்த்தர் நம்மை மறுபடியும் அதே இடத்துல நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நெகேமியா அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற போது எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க. விழுந்து கிடக்கிற அலங்கத்தை குறித்து பாரத்தோடு அவன் கட்டி முடிக்கணுமே அப்படின்னு நின்ற போது சன்பலாத்தும் தொபியாவும் நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. அப்படியே அந்த பரியாசமான வார்த்தைகளை கேட்டு, அந்த நிந்தனையான வார்த்தைகளை கேட்டு மறுபடியும் விழுந்து கிடக்கல. அவன் ஒரு வார்த்தையை சொல்றான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேருடைய வாழ்க்கையில காரியத்தை கைகூடி வர வைக்க என் தேவனுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை நாள்ல நீ கெட்டுவன் பார்ப்போம், எப்படி நீ வீடு கட்டுவன் பார்ப்போம், எப்படி இந்த குடும்பம் திரும்பவும் தலைக்கும் பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் பேசி கொண்டிருந்த போது கர்த்தர் அவனுடைய இடிந்து போன விழுந்து போன அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் கட்டி சாட்சியாய் நிறுத்தினார். நம்மையும் சாட்சியாய் நிறுத்த வல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். அவர் நம்மை விழுகிற யாவரையும் அவர் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். எதுல விழுந்தேன்னு சொல்றீங்களோ அதுல இந்த மாதத்துல கர்த்தர் மறுபடியுமாய் நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறார். மறுபடியுமாய் நிறுத்தி அலங்காரமாக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனாலும் மூழ்கி போக விடல. நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எலியா விழுந்து கிடக்கிறான். எசபேலுடைய மிரட்டுதலை பார்த்து எலியா விழுந்து கிடந்த நேரத்துல பரலோகம் சும்மா இருக்கல. ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ போக வேண்டிய பாதைகள் இன்னும் அநேகம். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறுபடியும் தளர்ந்து போக அவசியம் இல்லை. உன்னை தட்டி எழுப்புகிறார் கர்த்தர். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. சொல்லுங்க, அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர்.
செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சேர்ந்து, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது தேவ வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தரை தட்டி கர்த்தரை கைகளை தட்டி கரங்களை மனம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவ பிரசன்னம், தேவ வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொருத்தருடைய தொழிலிலும், ஒவ்வொருத்தருடைய வருமானத்திலும், ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி வருகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. துரத்துகிற சவுளை குறித்து பயப்படாதே, பின்தொடர்கிற கோலியாத்தை குறித்து பயப்படாதே, உன்னை அழிப்பேன் என்று சொல்லுகிற பார்வோனை குறித்து பயப்படாதே. யார் அழிப்பேன்னு சொல்லி பின்தொடர்ந்து பார்வோன் தொடர்ந்து வந்தானோ அதே பார்வோனை கர்த்தர் கடலிலே அமிழ்த்து போட்டு ஜெயம் எடுத்தார். அதே ஜெயம் கர்த்தரால் இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. இனி நீ பின்வாங்க மாட்டாய், இனி துவண்டு போக மாட்டாய், இனி சோர்ந்து போவதில்லை. அப்படியே கைகளை உயர்த்தி, அப்படியே அர்ப்பணிப்போடு கைகளை உயர்த்தி, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, எங்களை தூக்கி எடுத்தவர். அப்படியே கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை
ஆராதனை. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு அப்பா அப்பா. உங்களுக்கு விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் இந்த ஆராதனையிலே தூக்கி விட்டதை சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனையை பலியாய் அர்ப்பணிக்கிறோம். ஏற்று அங்கீகரித்துள்ளோம் மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்யும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதம் உடையதாக பலனுள்ளதாக இருக்க கிருபை செய்வீராக. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் எங்களை தகுதிப்படுத்திய பரிசுத்தமாக்கும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நாம் வேத வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். And David became more and more powerful because the Lord God Almighty was with him. ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 1 நாளாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும் இதே வசனத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விருத்தியை விரும்புகிறோம், பெருக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதே போல் ஆதியாம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், அது எண்ண முடியாததாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஆதியாம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நம்மை ஆசீர்வதிப்பேன், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அதை வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய அன்புடையவர் பாருங்கள். நீங்களும் நானும் பெருக வேண்டும், எல்லா விதத்திலும் கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்களைப் போல எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் நாம் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கு தாவீதை பார்த்து ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி விருத்தி அடைந்தானாம்? 1 நாளாகும் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவரான அமாசையின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன் தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு அமாசா சொல்லுகின்றான், அவன் படைத்தளபதி, உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம்.
ஒரு காலத்தில் இது தாவீது சவுலுக்கு பயந்து போய் ஒவ்வொரு இடமாக ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தவன். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிற சொல்லப்பட்ட ஒரு நிலைமையில் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிந்து ஒரு சில மக்களோடு கூட ஓடி ஓடி நாடோடியை போல ஒளிந்து கொண்டிருந்த இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை ஒன்று வந்தது பாருங்க. அப்போ சொல்கிறான், நீர் இழந்து போன எல்லா சமாதானத்துக்கு பதிலாக மேன்மையான ஒரு சமாதானம் உமக்கு உண்டாயிருப்பதாக. சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறான். உங்கள் கூட யாரெல்லாம் இருக்கிற அவர்களுக்கு சமாதானம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதரோடு கூட கர்த்தர் இருக்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கு சமாதானம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல் மகா சேனையானார்கள். இந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு உதவி செய்யும்படியான மனுஷர்கள் வந்து கொண்டே இருந்தார்களாம். அவங்க பெரிய ஒரு தேவ சேனையை போல் பெருகினார்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு அவனை குறித்து வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனத்தில் சவுலுக்கு பயந்து போய் அவன் வனாந்தரமான இடத்துல ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் கூட இருந்து எத்தனை பேர்னு பார்க்குறீங்க? 400 பேர் சொல்லப்பட்டு இருக்கிறது. கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட கேட்டகரியில் உள்ள மக்கள் தான். சமுதாயத்தில் மிகவும் பல வகையிலே ஒதுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்களாக இருக்கிற இந்த மக்கள் தான் அவங்க கூட இருந்தாங்க. கடன்பட்டு போன மக்கள், ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இவங்க தான் கூட இருந்தாங்க. வெறும் 400 பேர் இருந்தாங்க. இப்போ பாருங்க, அவனுக்கு உதவி செய்கிற மக்கள். ஒரு காலத்தில் இவன் கூட இருந்தவங்க கடன்பட்டு அவன்கிட்ட போய் என்ன உதவி வாங்க முடியும்? ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்ககிட்ட போய் இவன் என்ன நீதியை கேட்க முடியும்? ஆனால் இப்போ பாருங்க, உதவி செய்கிற மக்களை ஏராளமாய் கர்த்தர் அனுப்பி கொண்டே இருந்தார். 38ஆம் வசனத்தை பாருங்க. தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் தனியாக பிரிந்து 10 கோத்திரமாய் செயல்பட்டு கொண்ட சூழ்நிலையிலே இப்போ அவங்க எல்லாம் தாவீதை தேடி வருகிறாங்க. உத்தம இருதயத்தோடு கூட, நயவஞ்சகமான எண்ணத்தோடு கிடையாது. தாவீதை ராஜாவாக்குறது மாதிரி ஆக்கி அவனை காலை பிடித்து இழுத்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல, உத்தம இருதயத்தோடு ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது, ஒருவேளை தாவீதுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வரத்தான் செய்துச்சு. ஆண்டவருடைய ஆலயத்தில் கூட வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் சவுல் துரத்தி அடித்தான், அவனை ஓட ஓட விரட்டினான். ஆனால் காலங்கள் வரும்பொழுது பாருங்க, அதே தேசத்தில் எல்லா ஜனங்கள் யாரெல்லாம் சவுல் கூட இருந்து இந்த தாவீதுக்கு எதிராய் செயல்பட்டார்களோ எல்லாம் இப்போ உத்தம இருதயத்தோடு கூட வருகிறார்கள். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்வார் என்பதாக வசனம் சொல்லுகிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் பாருங்க. அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர். நம்ம கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதைகள் நெருக்கமான ஒரு பாதைகளாக இருக்கலாம், வேதனை நிறைந்த ஒரு பாதனை, பாடுகள் மீது பாடுகள், சோதனை மீது சோதனை வரும்பொழுது நாமே சில வேளை முறுமுறுக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்படியாக மாத்திரம் நீங்கள் பார்த்து கொள்ளும் பொழுது, நீங்கள் கர்த்தரோடு கூட மாத்திரம் இருக்கும் பொழுது, இது ஒரு நாள் கடந்து போகும். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை உயர்த்துவதற்காக உத்தம இருதயத்தோடு கூட கொண்டு வரும்படியாக நம் ஆராதிக்கிற தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். நான் இதற்கு முன்பாக ஒரு திருச்சபையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு மாதந்தோறும் ஒரு உபவாச ஜெபத்தை அங்கே நடத்துவது உண்டு. பக்கத்து கிராமங்கள்லேருந்து பல தூர மைல்களில் இருந்தெல்லாம் ஏராளமான மக்கள் வருவாங்க. ஆலயம் நிரம்பி வழியும். அவர்களுக்கு ஆராதனை முடிந்த பிறகு, உபவாச ஜெபம் முடிந்த பிறகு இந்த டீ ஒன்றை நாங்கள் கொடுப்போம், சில ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம்.
அதை ஒரு சகோதரர், அதே திருச்சபை சார்ந்த ஒரு சகோதரர், அவர் வாடகைக்கு ஒரு வாடகை ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறவர். அவருக்கு சொந்தமாக ஆட்டோ கிடையாது, வேறொருடைய ஆட்டோவை வாங்கி ஓட்டி அதன் மூலமாக வருகிற வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்துகிறவர். அவர் ஒவ்வொரு மாதமும் இது எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவருக்கு நாங்கள் வாடகைக்கு நாங்கள் அந்த ஆட்டோவை நாங்கள் கூப்பிடுவோம். அவர் சரி நமக்கு ஒரு ஆட்டோ ஒரு தொழில் கிடைக்கிற சொல்லி அவர் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு அங்கே அருகாமையில் டவுன்லேருந்து வாங்கி கொண்டு நான் இருக்கிற இந்த கிராமத்திற்கு கொண்டு வருவார்கள். அவர் காஃபி போடுறதுக்கெல்லாம் உதவி செய்வார், ஏனென்றால் நம்ம சபையார் ஆயிட்டேன். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பல வகையான பாவ காரியங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார். பயங்கரமான குடிக்கு அடிமைப்பட்டிருந்தார். இன்னும் பல பாவங்களினால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார். தினந்தோறும் சம்பாதிக்கின்ற காசெல்லாம் வீணாக செலவழிப்பார். தினந்தோறும் அடிக்கடி சினிமாவுக்கு சென்று விட்டு வெகு நேரம் கழித்தான் வீட்டுக்கே வருவார். குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. ஆனால் ஒரு நாள் பாருங்கள், நான் அந்த சேகத்தில் பணியாற்றுகிற நாளில் இவர் உதவி செய்தவர் அப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய அன்பு ருசிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். இந்த தெய்வத்தை போல ஒரு மெய்யான தெய்வம் வேறு ஒருவரை சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை மாறியது, துன்மார்க்கமான ஜீவியம் மாறியது. ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். கொஞ்ச நாளில் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, வேறொருடைய ஆட்டோவை வாங்கி அதிலே இவர் தினந்தோறும் ஆட்டோ வைத்து பிழைப்பு நடத்தி அந்த ஆட்டோக்காரருக்கு அந்த ஓனருக்கு வேண்டிய காசை கொடுத்து மீதமுள்ள காசை அவர் வச்சுருந்தவர் சொந்தமாக ஆட்டோ வாங்க கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, கொஞ்ச காலங்கள் கழித்த பிறகு மீண்டும் ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி அதை என்ன செய்தார்னா இவர் மற்றவர்களுக்கு கொடுத்து அதை ஓட்டச் செய்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொண்டார். தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், விருத்தி அடைய செய்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அந்த சகோதரன் கர்த்தருக்கு சாட்சியாக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் விருத்தி அடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் இங்கு 3ஆம் வசனத்தில் இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேவுக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீது தன்னுடைய எல்லா காரியத்திலும் அவன் செய்த ஒரு சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால், எந்த ஒரு காரியம் அவன் செய்தாலும் கூட ஆண்டவருடைய நடத்துதல் என்ன, ஆண்டவருடைய இதை குறித்து ஆண்டவருடைய ஆலோசனை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆண்டவரத்தில் எல்லா காரியங்களையும் சொல்லி ஆண்டவரத்தில் விசாரித்து கேட்டறிந்து அதன்படி செய்கிற ஒரு மனிதனாக இருந்தான். சவுல் இவனை ஓட ஓட விரட்டுகின்றான். இவன் மூலமாக இவனுடைய பெற்றோர்களுக்கு கூட பாடுகள், உபத்திரவங்கள். ஆகவே இவன் என்ன செய்தான்? தன்னுடைய பெற்றோர்களை அழைத்து கொண்டு மோவாபின் ராஜாவிடம் சென்று அவன் சொல்லுகிறான், தேவனை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என்னுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்வதாக வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவன் இஸ்ரவேல் மீது ராஜாவான பிறகு இவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்த சேனை வந்திருக்கிறார்கள் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே. இவன் என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். அந்த வசனத்தை பாருங்க, 19ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இவன் ஒரு தேசத்தினுடைய ராஜா, எதிரிகள் இவனுக்கு விரோதம் வந்திருக்கிறாங்க. இவனுடைய கடமை
எதிரிகள் சத்துருக்கள் வந்தால் அவளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகணும். ஆனால் இவன் என்ன செய்தான்? அதற்கு முன்பு கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரிடம் போகலாமா போகக்கூடாதா, என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் விசாரிக்கின்றதை பார்க்கிறோம். இவனுக்கு எல்லா படைபலமும் அதிகாரம் இருந்தாலும் கூட என் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதிலே அவன் தீவிரமாக இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொன்ன உடனே அவன் போனான். அந்த வசனம் பாருங்களேன், தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்பதாக அவன் சொல்லுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு திரும்பவும் என்ன செய்தாங்கன்னா, இதே பெலிஸ்தர் அதே ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் வருகிறாங்க. முதல் முறை வந்த பொழுது ஓட ஓட விரட்டி விட்டான். பெலிஸ்தரும் தோற்று ஓடிவிட்டார்கள். இப்பொழுது மீண்டும் அடுத்த முறை வந்திருக்கிறார்கள். சரி, போன முறை ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு, இப்பவும் அதே மாதிரி தான் கொடுப்பார் சொல்லி அவன் உடனே போகவில்லை. வேதத்தில் பாருங்கள், 23ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கர்த்தர் விசாரிக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் போகலாமா, என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய வேண்டும். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் என்பதாக 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்க தெரியுமா? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவனாய் கர்த்தர் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லாத பட்சத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மோசே, உமக்கு சமூகம் செல்லாத எந்த இடத்திற்கும் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டாம். பூமியில் எல்லா ஜாதிகளை பார்க்கிறாங்க, விசேஷித்தவராக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீர் என்னோடு கூட இருப்பதினால், எங்களோடு கூட இருப்பதினால் உங்களுடைய சமூகம் எனக்கு ரொம்ப செல்லுது. இது ஒன்றுதான் எங்களுக்கு விசேஷம். இந்த வனாந்தரமான பாதையில் அங்கே எப்படி போக வேண்டும் எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு முன்பாக சென்றிருக்கிறாரா? எல்லா காரியத்திலையும் நாம் ஆண்டவர் சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புக்கான காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதா வேண்டாமா என்று சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும், சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கின்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணுங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 25ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இங்கு ரெபேக்காள் கர்ப்பவதியானாள். அவருடைய கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதாக வசனம் சொல்லுகிறது. அவள் என்ன செய்தால் தெரியுமா? இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளை குறித்து கூட ஆண்டவரது விசாரிக்க, என்ன ஆண்டவரே, 2 பிள்ளைகள் உள்ள ஒன்றையோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறதுடைய காரியம் என்ன? எல்லா காரியத்தையும் ஆண்டவரது விசாரிக்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா சூழலிலும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நமது ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணுங்க. அப்படி ஆலோசனை பெற்று, ஆண்டவரே நான் அதை செய்யலாமா, இது தொழிலை பண்ணலாமா, நான் அந்த தொழிலை விஸ்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இந்த தொழிலை புதிய தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நான் இந்த வரனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன், செய்யலாமா ஆண்டவரே? நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். என்னுடைய ஆவிக்குரிய ஒரு அருமையான மாமா ஒருத்தர் உண்டு. அவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அது ஒருவேளை அவருடைய பலவீனத்து நிமித்தமாக டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அது ஆண்டவர்கிட்ட கேட்பார். ஒரு நாள் அவருக்கு தூங்க முடியாத ஒரு பிரச்சனை, பல நாட்களாக டாக்டர்கிட்ட போனார். அவர் ஏராளமான மருந்துகளை கொடுத்தாரு, தூங்குவதற்கு வேண்டிய சில மாத்திரைகளை கொடுத்தாரு.
அவர் சில நாட்கள் சாப்பிட்டாலும் சக்ஸஸ் ஆகலை. அவருக்கு ஒன்றும் புரியலை. நம்ம டாக்டர் தானே பார்க்குறோம், பலவீனமாக இருந்த மருத்துவர்கிட்ட போகணும், ஏன் இன்னும் சரியாகலை? அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டுகிட்டே கேட்போம் மேம். அவர் சொன்னார், மகனே நீ ஏன்ட்ட முதலே கேட்டிருக்கேன்டா மேம், இந்த மாத்திரைகள்லாம் உனக்கு சரியாகாது, நான் உன்னை சுகப்படுத்துவேன், நீ தூரத்துக்கு போடு அப்படின்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, அவருடைய சில காரியங்களை நீக்கும்படியாக அவரிடத்தில் சில ஆலோசனைகள் சொன்னார். அதையெல்லாம் அவர் செய்தார். அந்த பிரச்சனை அன்றோடு சால்வ் ஆகிவிட்டது. எவ்வளோ எளிதான ஒரு காரியம் பாருங்கள். தேவனுடைய நடத்தலுக்கு நாம் காத்திருக்கணுங்க. தேவ நடத்தலுக்கு காத்திருக்கணும் எல்லா காரியத்திற்கும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், விருத்தி அடையும் என்று சந்தேகம் கிடையாது. உங்களையும் என்னையும் பெருக பண்ண வேண்டும், விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம நல்ல ஒரு தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். சர்வவல்லமை தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்காக தம்முடைய குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு மேலான ஆசீர்வாதம் தருவார் என்பது சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த பெருக்கத்திற்கு விருத்தி அடைவதற்கு இரண்டாவதாக தாவீதிடம் காணப்பட்ட வேறொரு காரியம் என்ன? இதே 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இங்கு தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று சொல்லி சவுல் கேள்விப்பட்டு 3000 பேரை அழைத்து கொண்டு வருகிறான். தாவீதை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி. அவ்வாறு வரும்பொழுது அங்கு ஒரு கெபி ஒன்று இருக்கிறது. அந்த கெபிக்குள்ளாக இயற்கை உபாதைக்காக சவுல் செல்லுகின்றான். அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் சற்று தள்ளி இருக்கின்றார்கள். ஆனால் தாவீதும் அவனோடு கூட வந்த சில போர் சேவர்கள் சவுல் தனியாக கெபிக்குள்ளாய் சென்றிருக்கிறதை அறிந்து அதுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. இப்போ தாவீது கூட இருந்தவன் சொல்கிறாங்க, ஐயா கர்த்தர் உன்னுடைய சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்குற காலம் இதுதான், ஆண்டவராகவே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு, அவனை கொன்று விடுவோமா என்று சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்கிறான். 6ஆம் வசனத்தை பாருங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் மீது ஒரு மிகுந்த ஒரு மரியாதை, ஒரு மிகுந்த ஒரு பயபக்தி உடையவனாக அவன் இருக்கிறதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனிதனை அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்தில் இருக்கிற வல்லமை, அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்னு அவன் பார்க்கல, ஆனால் அவன் மேலே அந்த அபிஷேகம் இருக்கிறது. நாம் தொடக்கூடாது. அதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தான். கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல அவன் மிக மிக எச்சரிக்கையுடன் செயல்பட்டதாக வேதவசனம் சொல்லுகிறது. அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கூட அவனுக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்கிறது. 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் சவுல் தன்னுடைய சேனையோடு கூட தாவீதை பின்தொடரும்படியாக இங்கு ஆகிலா மேட்டிற்கு நேராக வருகின்றார்கள். அவன் ரொம்ப களைப்பாயிட்டு இரவில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. தாவீது அவங்க கூட அபிஷாய் இருக்கிறான். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. சவுல் தூங்கி கொண்டிருக்கிறான். சவுலின் படைத்தலைவர் அப்னேர் தூங்கி கொண்டிருக்கிறார். இப்போ அபிஷாய் சொல்கிறான் தாவீதை பார்த்து, இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இப்பொழுது கொன்று விடுவோமா? தாவீது நிம்மதியாக இருக்க முடியலைங்க. ஒவ்வொரு வனாந்தரமாக காடு காடாக மலை அழைந்து கொண்டு இருக்கின்றான். காரணம் இந்த சவுலுக்கு பயந்து போய் இப்போ சவுலே இவன் கையில் வந்து மாட்டியிருக்கிறான். அபிஷாய் சொல்கிறான் தாவீதை பார்த்து, இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு, நான் அவனை ஒரே போட்டு கொண்டு விட விட்டுமா? அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. 11ஆம் வசனத்தில், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்பதாக சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது. எவ்வளவுதான் எனக்கு விரோதமாக மூலமாக உபத்திரவங்கள் வந்தாலும், அந்த மனுஷன் மூலமாக வேதனைகள் வந்தாலும், அவன் சொல்ற எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம் மாத்திரம்தான்,
ஒரு வேட்டனை துரத்துவது போல இவன் துரத்தி கொண்டிருக்கிறான். நான் ஒரு தெள்ளுப்பூச்சி என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீதுடைய நிலைமை. ஆனால் அவன் சொல்றான் பாருங்க, அவரா சாகணும் இல்லை கர்த்தர் அடித்து சாக வேண்டும், நான் அவன் மேலே கை போட மாட்டேன். ஒரே ஒரு காரணங்க, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம், ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மீது அவருக்கு இருக்கிற மரியாதை. நம்முடைய வாழ்க்கை அநேக வேளைகளில் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் தெரியுமா? கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் ரொம்ப அலட்சியம். அவர் அபிஷேகம் பண்ண அவர்கள் மீது நம்ம தவறாய் சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு சாபங்க. அது நமக்கு தேவையில்லாத காரியம். யாரும் என்னமும் செய்யிட்டு போகிறாங்க, அது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா அவர் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஒருவேளை அவருடைய வாழ்க்கை தவறாக இருந்தாலும் கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கலங்க. அதை அவரெல்லாம் பார்த்துக்கிடுவார். அவர் மீது நியாயம் திருப்பதற்கு உங்களை யார் வச்சிருக்கிற? ஆண்டவர் வைக்கவில்லையே. நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகணும். ஆண்டவர் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிடுவார். இன்றைக்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லிக்கொண்டு தவறாய் செய்து கொண்டிருக்கிறாங்களே, தேவன் எல்லாவற்றையும் அறிவாருங்க. அப்படி உலகத்தெல்லாம் நம்ம சரி செய்ய முடியுமா? அப்படிலாம் சரி செய்ய முடியாது. நாம் நம்ம வேலை உண்டு, நாம் உண்டு, ஆண்டவர் உண்டு என்று சொல்லி பார்த்து விட்டு செல்ல வேண்டும். வீணாக அந்நிய காரியத்தில் தலையிட்டு நாம் சாபத்தை என்ன செய்து விடக்கூடாது, வாங்கி விடக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இது தாவீது கொடுத்தார். 2 முறை வாய்ப்பு கிடைச்சிது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தன் மீது நான் கை போடாதபடிக்கு கர்த்தரை காத்துக்கொள்வாராக, காத்துக்கொள்வாராக. எவ்வளோ ஒரு கனம்! இன்றைக்கு நாம் கர்த்தர் மீது, அவருடைய ஊழியத்தின் மீது நாம் மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோமா? அதன் மீது வைராக்கியம் பாராட்டுகிறோமா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நேசிக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறோம்? இஷ்டம் போல் நம்ம வருகிறோம், காணிக்கை போட்டோன்னு போய் விடுகிறோம். இது என்னங்க? ஆண்டவர் ஆராதனை முடிவதற்கு முன்னால் பிரசங்கம் முடிஞ்சு அந்த காணிக்கை போட்டோன்னு அவர் இடத்த காலி பண்ணிட்டாருன்னா நீங்கள் காலி பண்ணலாம். அவர் தான் கடைசி வரை இருக்கார. உனக்கு ஆசீர்வாதம் சொன்ன பிறகு தானே நீ போக வேண்டும் என்று இங்கே நாம் ஒரு ஒழுங்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், மோசையை பார்த்து சொன்னார், ஆரோனை என் ஜனங்களை பார்த்து இவ்வாறு ஆசீர்வாதம் பண்ண சொல்லு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பிரகாசிக்க கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். நீ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்வாறு சொல்ல சொல்லு. நீ சொல்லும்போது அவளை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே சொல்லியிருக்காருங்க, நீ இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது நான் அவளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. நாம் வர்றதும் இடையில வருகிறோம், ஆலயத்துக்கு போகிறதும் காணிக்கை போட்டு முடிஞ்ச உடனே நம்ம போயிடும். கூட ஒரு அரை மணி நேரம் இருப்பதில் நமக்கு என்ன வந்துடுச்சு? அப்படி என்ன ஒரு பெரிய வேலைகள் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் ரொம்ப அசட்டை பண்ணுறாங்க. இந்த வியாதி சிட்டியில் இருந்துச்சு, இப்போ கிராமங்களில் கூட இப்படிப்பட்ட வியாதிகள் நினைச்சிட்டுனா வர ஆரம்பித்து விட்டது. நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தாதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழுவதுமாக தேவன் நம்மை விரும்புகிறார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு ஒரு பேருக்கு இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டேன் போதும், அப்படி இல்லை. உன்னை முழுவதுமாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அரை உரையாய் கொடுத்தாலும், கால்வாசி கொடுத்தாலும், முக்கால்வாசி கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. தேவன் விரும்புகிறதில்ல. இந்த விஷயத்தில் முழுமையான அர்ப்பணிப்பை தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த தாவீதை ஆசீர்வதிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மீது அவர் வைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு கனம், அதற்கு கொடுத்த முக்கியத்துவங்க. நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை விருத்தி அடையும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை பெருக பண்ணுவார். இது ஜனவரி மாதம் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இனி வருகிற ஒவ்வொரு நாளிலும் உங்களை விருத்தியடை செய்வார் என்பது சந்தேகம். நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல இந்த ஆண்டு மாத்திரமல்ல, என் ஜீவகாலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் விருத்தி அடைந்து கொண்டே வர வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவரே, நான் உங்கள் கூட இருக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுக்குற சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தூக்கி சுமப்பாருங்க. ஒரு நாள் 2 நாள், 1 வருடம் 2 வருடம் மாத்திரமல்ல, உங்கள் ஜீவகாலமெல்லாம் தூக்கி சுமந்து உங்களை ஆசீர்வதித்து
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே ஒவ்வொரு தருவாராக. ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதம் 461 கிறிஸ்தவ கீர்த்தனை 177 பாடுவோம். பரனே திருக்கடைக்கண் பாராயோ என்றன் பாவத்துயரனைத்தும் தீராயோ. கீதம் 461 கிறிஸ்தவ கீர்த்தனை 177 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. அதே போல் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் விருத்தியடை செய்வேன் என்று சொன்னீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பங்கு பெற்று கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு எத்தனையோ வகையான போராட்டங்களையும் நிந்தனைகளையும் வேதனைகளையும் நாங்கள் சந்தித்தோம். இந்த ஆண்டிலாவது ஒரு விருத்தியை ஆண்டவர் கட்டிட மாட்டாரா? என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் தொழிலில், என் பிள்ளைகளுடைய உயர்வில்
கர்த்தர் விருத்தியை கட்டளையிட மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற போது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தாவீதுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் ஆண்டவரே மிகவும் வேதனை உள்ளதாக, துன்பம் நிறைந்ததாக இருந்ததப்பா. கடன்பட்டவர்கள் தான் அவங்க கூட இருந்தாங்க, ஒடுக்கப்பட்டவங்க தான் அவங்க கூட இருந்தாங்க. வெறும் 400 பேர் தான் இருந்தாங்கப்பா. ஆனால் காலம் வந்த பொழுது சுவாமி அவனை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தீர். அவனுக்கு சமாதானம் சமாதானம் என்று சொன்னீர். அவன் கூட யாரெல்லாம் சேர்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் சொன்னீரப்பா. உதவி செய்கிற மனுஷர்கள் தேவ சேனையை போல பெருகும்படியான ஜனங்களை கொண்டு வர செய்தீர். அவனை உயர்த்துவதற்கு உத்தமமான இருதயமுடைய ஜனங்களை கொண்டு வந்தீரப்பா. அதே போல தகப்பனே, இப்பொழுதும் இந்த ஆராதனை பங்கு பெற்று கண்ணீரோடு உடைய சமூகம் வந்திருக்கிற போது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்திற்காக ஆண்டவரே விருத்திக்காக பெருக்கத்திற்காக ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேனப்பா. அப்படி வாழ்க்கையில் ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஐயா. அவர்கள் நெருக்கத்தையும் துன்பத்தையும் கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக இரட்டிப்பான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உயர்வையும் இந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சன்னிதானத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கண்ணீரும் துயரமும் துக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் கடந்து போவதாக ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஏற்ற வளர்ச்சி இல்லையே என் குழந்தைக்குன்னு சொல்லி கண்ணீரோடு கூட வேதனைப்படுகிற அன்பு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னுடைய அன்பு குடும்பத்திற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. ஒரு அற்புதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்கப்பா. பல வருடங்களாக வேலைக்கு காத்திருந்து ஒன்றும் கிடைக்கவில்லை சொல்லி கண்ணீரோடு புலம்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்குவதாக சுவாமி. அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை தாங்கப்பா. ஆண்டவர் திருமண தடைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் போராடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த நாளிலாவது இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் எனக்கு இந்த நன்மை கிடைக்காதுன்னு கண்ணீரோடு புலம்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. திருமணமாகியும் பல வருடங்களாகியும் இன்னும் குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் அல்லவா, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லவா. ஆண்டவரே, மருத்துவர்களை பார்த்த பிறகும் கூட சுவாமி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த கர்ப்ப பையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக சுவாமி. இந்த பிள்ளைகள் நினைத்தருளுங்கப்பா. அந்நாளை நினைத்தவர் இந்த பிள்ளைகளை நினைக்கும்படி இறங்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. பேறுகாலம் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு கற்பத்திற்கடியை பொருள்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சிக்கல்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வயதான காலத்தில் நீரே அவர்களுக்கு கோலும் தடியுமாக இருந்தவளை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். படுக்கையில் வியாதியா இருக்கிற போது பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஒரு சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பிள்ளைகளுக்கு ஒரு நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படி எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றும்படி எனக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் பற்பல விதமான வியாதினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதிகள் அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் வேதனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவர் இருதய பலவீனங்கள், நுரையீரல் பிரச்சனை, வாத பிரச்சனைகள், தண்டுவட பிரச்சனைகள், ஆண்டவர் சிறுநீரக பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலைமை உள்ளங்கள் வரை பல வகையான வலிகளினால் கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குவதாக. உடைய நாமத்தின் வல்லமை இறங்கி அவளை சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அது பிள்ளைகள் கையிட்டு சரி எல்லாம் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழில் நஷ்டத்தின் மூலமாக வேதனையோடு குடும்பத்தை சமந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, என் தொழிலில் விருத்தி இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அதில் ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள்,
கடன்பட்டவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாருமே ஆதரவுன்னு சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகளுக்கு, கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து சுவாமி, ஆதரவாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய நீதியும் நியாயத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த பேராசிரியர் குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வயதான காலத்தில் கர்த்தருடைய கிருபை அவர்களை அதிகமாய் தாங்குவதாக, நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்கிற ஆண்டவர் ஒரு மகளுக்கு படி எல்லா உயர்வையும் எல்லா குடும்ப ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிட்டு வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உடைய அன்பு சகோதரி கிளாடிஸ் சந்தான அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தன்னுடைய பிறந்த நாளை காணும்படி கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்து சுகவாழ்வை அருமையான அம்மாவுக்கு கொடுத்து வழிநடத்துவீராகும். இந்த ஆண்டுகளுக்கு ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆண்டை காணப்பட நீர் உதவி செய்யும். மான்களின் கால்களைப் போல முது பிள்ளைகளை ஆண்டவரே உயர் ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிற ஆண்டவர் ஐயா, அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தும். தொடர்ந்து முடி கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொடுக்கிறதுக்கு அதிகமாய் கிரியச்சல் வல்லமையின் படிக்கத்த பெரிய காரணம் கட்டேன். கண்ணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 487 பாமாலை 325 பாடவும். மயங்கும் தாசனை நாதா நீர் நடத்தும். கீதம் 487 பாமாலை 325 பாடவும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான துதி ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்தங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் நன்மையினால் நிறைத்து அவருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்தள்ள வேண்டுமென்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.